ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் லாரா டைம்ஸ். ரிசர்வ் வங்கி தங்க நகை கடனில் புதிய முக்கிய அறிவிப்புகளையும் கட்டுப்பாடுகளையும் விதித்திருக்காங்க. தங்கத்தின் மதிப்பில 75% மட்டுமே பணம் கொடுக்கணும், வெள்ளி பொருட்களையும் அடகு வைக்கலாம். இது போன்ற 9 முக்கிய அறிவிப்புகளை ரிசர்வ் வங்கி அறிவித்துள்ளது. அதை பத்தின முக்கிய டீடைல்ஸ் தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே பெல் பட்டன் அழுத்திட்டு ஆல்ங்கிறத ப்ரெஸ் பண்ணீங்கன்னா ஃபர்தராக நாங்கள் அப்லோட் பண்ணுற யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸ் உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரிசர்வ் வங்கி நகை கடனுக்கான அறிவிப்பை வெளியிடுவதற்கு முன்பெல்லாம் நம்ம நகை கடன் வச்சிருக்கோம், பேங்க்ல நகைக்கு கடன் வாங்கியிருக்கோம் அப்படின்னா 1 வருட முடிவில் வட்டியை மட்டும் கட்டி நகையை திருப்பி வைக்கும் வழக்கம் இவ்வளவு நாள் இருந்துட்டு வந்துட்டு இருந்துச்சு. இதையே ரிசர்வ் வங்கி முற்றிலுமாக மாற்றி இருக்கிறது. அதாவது 1 வருடம் கழிச்சு வட்டியும் அசலும் சேர்த்து கட்டி பணத்தை கட்டிய பிறகுதான் நகையை திருப்பி வைக்க முடியும். அதுவும் அன்னைக்கே திருப்பி வைக்க முடியாது, அடுத்த நாள் தான் திருப்பி வைக்க முடியும் அப்படிங்கிற கட்டுப்பாடுகளை ரிசர்வ் வங்கி அறிவிச்சிருக்காங்க. அதை தொடர்ந்து மேலும் புதிய கட்டுப்பாடுகளையும் விதிச்சிருக்காங்க. புதிய 9 கட்டுப்பாடுகளை ரிசர்வ் வங்கி அறிவிச்சிருக்காங்க. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, தங்கத்தின் மதிப்பில் 75% மட்டுமே கடனாக வழங்க வேண்டும். தற்போது 90% வரை வழங்கப்பட்டு வருகிறது. அதாவது 1 லட்சம் மதிப்புள்ள தங்கத்திற்கு அதிகபட்சமாக 75,000 ரூபாய் தான் கடன் வழங்க வேண்டும் அப்படிங்கிற அறிவிப்பை அறிவிச்சிருக்காங்க. அடுத்ததா பாத்தீங்கன்னா, தங்க நகையை அடமானம் வைப்பவர்கள் அதன் உரிமையாளர்கள் தாங்கள் தான் என்ற ஆதாரத்தையும் சமர்ப்பிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது எந்த விதமான ஆதாரம், அதை எப்படி சமர்ப்பிக்கணும் அப்படிங்கறத பத்தின வழிகாட்டு நெறிமுறைகளை இன்னும் அறிவிக்கல. அடுத்ததா பாத்தீங்கன்னா, வங்கிகள் தங்கத்தின் மீது கடன் வழங்கும் போது அந்த தங்க நகையின் தரத்தை உறுதிப்படுத்தி ஒரு தர சான்றிதழை அந்த சர்டிபிகேட்ஸ் கூடயே வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது, தங்க நகைகள், அலங்கார பொருட்கள் மற்றும் குறிப்பிட்ட தங்க நாணயங்கள் மட்டுமே அடமானமாக ஏற்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தங்க நகைகள் போல் வெள்ளி நகைகளுக்கும் வெள்ளி பொருட்களுக்கும் கடன் வழங்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நகை கடன் பாத்தீங்கன்னா, ஒரு நபருக்கு அதிகபட்சமாக 1 கிலோ தங்க நகைகள் மற்றும் 50 கிராம் தங்க நாணயங்கள் வரை மட்டுமே அடமானமாக வைக்க அனுமதிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம நகையை அடகு வைக்கும் போது பாத்தீங்கன்னா, ஒவ்வொரு நகையும் என்னென்ன விதமான கேரட், அதாவது 22 கேரட், 24 கேரட் அப்படின்னு அந்த நகையினுடைய தரத்திற்கு தகுந்த மாதிரி அமௌண்ட்டை வழங்கிட்டு இருந்தாங்க. இப்போ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, எந்த நகையாக இருந்தாலும் 22 கேரட் தங்கத்தின் விலையை அடிப்படையாக கொண்டே தங்க மதிப்பை கணக்கிட வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததா என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, தங்க நகை கடன் வழங்குபவர்கள் அதற்கான ஒப்பந்தத்தில் அடமானமாக வைக்கப்பட்ட தங்கத்தின் விபரம், மதிப்பு, ஏல நடைமுறை போன்றவற்றையும் சேர்க்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம தங்க நகைக்கு கடன் தொகையை திருப்பி செலுத்திவிட்டால் 7 வேலை நாட்களுக்குள் தங்கத்தை திருப்பி தர வேண்டும். அப்படி தாமதம் ஏற்பட்டால் அதற்கு ஈடாக ஒவ்வொரு நாளுக்கும் ரூபாய் 5,000 செலுத்த வேண்டும் அப்படின்னு ரிசர்வ் வங்கி அறிவிச்சிருக்காங்க. தங்க நகை கடன் வழங்குவதில் புதிய நடைமுறைகளை அமல்படுத்த முடிவு செய்துள்ள ரிசர்வ் வங்கி இதற்காக வங்கிகள் மற்றும் தங்க நகை கடன் வழங்கும் தனியார் நிறுவனங்கள் என அனைத்திற்கும் ஒரே விதமான வரைவு வழிகாட்டுதல்களை வெளியிட்டுள்ளது. இந்த 9 அம்சங்களை முன்மொழிந்துதான் தங்க நகை கடன்களை வழங்க வேண்டும் அப்படின்னு ரிசர்வ் வங்கி அதிரடியான ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அடுத்த யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனோட உங்களை மீட் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.